பாண்டியாவிற்கு பதில் புதிய வீரர். ஐபிஎல் போட்டியில் சம்பவம் செய்யும் 5 வீரர்கள். 2026 T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. வெற்றிக்கு பிறகு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்த வெற்றியை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்துள்ளார். இது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பாகிஸ்தானுக்கு எதிராக அப்போட்டியில் ஹர்திக் பாண்டியா வீசிய 17.2வது பந்து வீச்சில் ஷகின் அப்ரீதி அடித்த கேட்சை குல்தீப் யாதவ் பிடிக்கவில்லை. மேலும் அந்த பந்து குல்தீப் கையில் பட்டு சிக்ஸருக்கும் சென்றது. இது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான விக்கெட் கிடையாது, கடைசி விக்கெட் தான். மேலும் வெற்றி வாய்ப்பு முழுக்க முழுக்க இந்தியா பக்கம் தான் இருந்தது. இறுதியில் அதே ஓவரில் கடைசி விக்கெட்டை எடுத்து ஆட்டத்தை ஹர்திக் பாண்டியா முடித்துக் கொடுத்தார். போட்டி முடிந்த பிறகு இந்திய வீரர்கள் கை குலுக்க ஆரம்பித்தனர். அப்பொழுது கை கொடுக்க வந்த குல்தீப் யாதவை ஹர்திக் பாண்டியா கடுமையாக திட்டினார். ஹர்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் குல்தீப் யாதவிடம் கோபத்தை வெளிப்படுத்திய விதம் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஹர்திக் பாண்டியாவிற்கு மாற்றான தரமான ஆல்ரவுண்டரான இந்திய அணியில் இல்லை என்பதால் அவருக்கு எப்பொழுதுமே இந்திய அணியில் பெரிய அளவில் மதிப்பு கொடுப்பது வழக்கம். அந்த மதிப்பை கெடுத்துக் கொள்ளும் வகையில் ஹர்திக் தற்பொழுது நடந்து கொண்டுள்ளதால் T20 உலகக்கோப்பை 2026 தொடர் முடிந்ததும் ஹர்திக்கை மெல்ல மெல்ல ஓரங்கட்டிவிட்டு மாற்றாக தீபேஷ் தேவேந்திரனை அணிக்குள் கொண்டுவர தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முடிவு செய்துள்ளார். நல்ல ஃபார்மில் இருக்கும் தீபேஷ் தேவேந்திரனை டெஸ்ட் ஃபார்மேட்டில் விரைவில் அறிமுகப்படுத்த கம்பீர் விரும்புகிறாரா? மேலும் படிப்படியாக T20 ஒருநாள் ஃபார்மேட்டிலும் ஹர்திக் பாண்டியாவிற்கு மாற்றாக விளையாட வைப்பது குறித்து BCCI மீட்டிங்கில் கம்பீர் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.